ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ். நம்ம தென்காசியில இருந்து உலக அளவுல நடந்த ஸ்கேட்டிங் போட்டியில நம்ம குழந்தைங்க விருதுகளை அள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உலகளாவிய ஸ்கேட்டிங் போட்டியில 3 தங்கம் 2 வெள்ளி உட்பட 8 பதக்கங்களை ஜெயிச்ச தென்காசி மாணவ மாணவிகள். ரயில் நிலையத்துல மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு, கார் பரிசளிச்சு ஊக்கப்படுத்தின தந்தை. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவுல உலகளாவிய ஸ்கேட்டிங் போட்டியானது நடந்த நிலையில இந்த போட்டியில 12 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற நிலையில தமிழகத்தில இருந்து மொத்தமா 21 பேர் பங்கெடுத்துட்டாங்க. அதுல தென்காசி மாவட்டத்தில இருந்து ட்ரிபிள் பி ஸ்கேட்டிங் பயிற்சி நிறுவனத்தோட பயிற்சியாளர்கள் பாக்யராஜ், சாம்ராஜ், சக்திராஜன் இவங்க கூட இசக்கி வித்யாஸ்ரம் பள்ளி மாணவி வர்ஷா 3 தங்க பதக்கங்களையும், சங்கரன் கோவில் கோமதி அம்மாள் மெட்ரிக் பள்ளி மாணவன் மாதவ் 1 வெண்கல பதக்கத்தையும், சங்கரன் கோவில் வடக்கு புதூர் வேல்ஸ் பப்ளிக் பள்ளி மாணவன் ஸ்ரீதரன் 1 சில்வர் 1 வெண்கல பதக்கத்தையும் ஜெயிச்சு அசத்தி இருக்காங்க. மேலும் குற்றாலம் பராசக்தி வித்யாலயா பள்ளி மாணவன் பவின்குமார் 2 வெண்கல பதக்கங்களையும், மேலகரம் மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மாணவன் இஸ்வின் ராஜ் 3 வெண்கல பதக்கங்களையும், கணக்கு பிள்ளை வலசை மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி மாணவன் விஜய் பிரத்யூஷ் 2 வெண்கல பதக்கங்களையும், செந்திலாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவன் பிரணவ் 3 வெண்கல பதக்கங்களையும், ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் ரக்ஷன் சோனியா 1 சில்வர் மற்றும் 2 வெண்கல பதக்கங்களையும் பெற்றிருக்காங்க. 8 பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில தென்காசி மாவட்டத்திலிருந்து இந்த போட்டியில பங்கெடுத்துக்கிட்ட 8 மாணவ மாணவிகளும் பரிசுகளை ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. குறிப்பா 3 தங்க பதக்கம், 2 வெள்ளி பதக்கம், 3 வெண்கல பதக்கம் உட்பட 8 பதக்கங்களை தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஜெயிச்சிருக்கக்கூடிய நிலையில போட்டியானது நிறைவு பெற்று தென்காசி மாவட்டத்துக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து ரயில் நிலையத்துல வச்சு கேக் வெட்டி வெற்றி கொண்டாட்டத்தை உற்சாகமா கொண்டாடின நிலையில இந்த போட்டியில பங்கெடுத்துக்கிட்டு தங்க பதக்கம் ஜெயிச்ச வர்ஷா அப்படிங்கிற மாணவிய ஊக்கப்படுத்தக்கூடிய விதமா அவங்களோட அப்பா சங்கர், அம்மா பத்மாவதி இணைஞ்சு அவங்களுக்கு ரயில் நிலையத்துல வச்சு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் பரிசு கொடுத்து பதக்கம் ஜெயிச்ச பொண்ண ஆச்சரியப்படுத்தினாங்க. முன்னாடியே மும்பையில இருந்து தென்காசிக்கு ரயில் நிலையத்துக்கு வந்த போட்டியில ஜெயிச்ச மாணவ மாணவிகளையும் அவங்களோட பயிற்சியாளர்கள் பாக்யராஜ், சாம்ராஜ், சக்திராஜன் இவங்களையும் மாணவ மாணவிகளோட குடும்பத்தினர், நண்பர்கள் அப்படின்னு புடைசூழ வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டத்திலிருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தென்காசியில் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடந்துச்சு. ஸ்டேட் வந்து தூத்துக்குடியில் நடந்துச்சு. நேஷனல் கோப்போலியில் நடந்துச்சு மும்பையில். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வந்து மும்பையில் நடந்தது. அந்த இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு சாம்பியன் மேட்ச்சில் வந்து தென்காசி மாவட்டத்திலேருந்து மொத்தம் 8 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. 8 பேருமே மெடல் அடிச்சிருக்காங்க. கோல்டு, சில்வர், பிரான்ஸ்னு சொல்லி 8 மாணவர்களுமே. மேலும் இது போன்ற செய்திகள், தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸ் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.